ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்றப்ப அதில் வந்து நமக்கு இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து இதுவரை என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி ஒரு ஹிண்ட் சொல்லிடுறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு வந்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் எதுல இல்லைன்னா 12 to 35 வரை சொல்லிருப்பாங்க. 12 to 35 வரை சொல்லிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தோட நம்ம வந்து உள்ள போகலாம். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்க நமக்கு வந்து எல்லாமே தெரிய வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 32 சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அம்பேத்கர் வந்து யார் சொல்லிருப்பாங்கன்னா, அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதான் நமக்குள்ள எல்லா உரிமைகளையும் வாங்கி கொடுக்குது. ஸோ அரசியலமைப்பு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறப்படும் போது நம்ம இதை வச்சுதான் நம்ம வந்து உள்ள போறது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் குற்றங்களுக்கான தண்டனை பாதுகாப்புல இருந்து. ஸோ இது என்ன கேட்காங்க, ஜஸ்ட் இந்த ஆர்டிகிள் என்ன இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்புல இருந்து. ஸோ இது வந்து எதுல சொல்றாங்கன்னா ஆர்டிகிள் 20 சொல்றாங்க. ஆர்டிகிள் 20 நமக்கு எதுல வரும்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம்ல வரும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குற்றங்களுக்காக தண்டனையில இருந்து பாதுகாப்பது அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. சட்டங்களை முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்த இயலாது. ஓகேவா? இது நான் 3 போட்டுக்கிறேன். சட்டங்களை முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்த இயலாது. இப்போ நமக்கு இன்னைக்கு என்ன சட்டத்துக்கு நமக்கு தண்டனை இருக்கோ, நம்ம பண்ண தப்புக்கு என்ன தண்டனை இருக்கோ அதான் கொடுக்க முடியும். ஸோ வேற ஒரு இடத்துக்கு கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ புதுசா ஒண்ணு இப்போ கிரியேட் பண்ணிருக்கேன். நேற்று வர கொலை பண்ணா 10 வருஷம் இன்னைக்குல இருந்து 11 வருஷம் தண்டனை. நான் வந்து முன்னாடியே கொலை பண்றேன், அப்புறம் எனக்கு நேற்று உள்ளது தான் கிடைக்கும் எனக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு உள்ளது என்ன வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி, ஆனா இன்னைக்கு உள்ளதை பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதான் வந்து முன் தேதியிட்டு. அதே மாதிரி இரட்டை தண்டனை கிடையாது. ஓகேவா? ஸோ 2 முறை தண்டிக்கப்பட முடியாது ஒரே குற்றத்துக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னைத்தானே குற்றம் சாட்ட முடியாது. ஓகே, யாராவது சாட்சியம் சொல்லி ஆமா இவர் தான் மாதிரி ப்ரூவ் பண்ணணும், ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் நிக்க முடியாது. நின்னாலும் அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் அடிப்படையெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது, மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு எதிரானது. ஓகேவா? இது வந்து ஆர்டிகல் 23 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஓகேவா? இது முக்கியமானது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். தொழிற்சாலைகள் குழந்தைகளை தொழிலாளர்களாக வேலைக்கு அமர்த்துறதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து 24. ஓகேவா? அப்போ ஆர்டிகல் 21 என்னது கூட சொல்லிடுறேன். 21 வந்து பாத்தீங்கன்னா வாழும் உரிமை, தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி பற்றி பேசியிருப்பாங்க. 21A, ஆர்டிகல் 21A கல்வி உரிமை ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஓகேவா? ஆர்டிகல் 21, 20, 21, 21A, 22 சொல்லலையா? ஸோ 22ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க, 22 இருக்கு இல்லையா, கைது மற்றும் காவலுக்கு எதிரானது. ஓகே. ஸோ கைது மற்றும் காவலுக்கு எதிரானது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 2 விஷயம் இருக்குது. அது வந்து ஆர்டிகல் 22. அது என்ன சொல்லுவாங்கன்னா தண்டனை காவல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தடுப்பு காவல். தடுப்பு காவல்னா இந்த போன வருஷம் இவனால இந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு, இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இவன் இருந்தா பிரச்சனை ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி தடுக்கிறது தடுப்பு காவல். தண்டனை காவல் அவன் பண்ண குற்றத்துக்காக அரசு வாரண்ட் வந்து கைது பண்றது. ஓகேவா? ஸோ அது வந்து என்னன்னா 24 மணி நேரத்துல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிப்பாட்டணும். ஸோ இதுல இருந்தால் இந்த மாதிரியான பாதுகாப்புகள் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4, 3, 2, 1 டி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஆர்டிகல் 32ல உள்ள ரிட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ரிட்ஸ் முக்கியமானது. ஸோ ரிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கானது, 226 வந்து ஹை கோர்ட்டுக்கானது. ஓகேவா? ஸோ பாத்துக்கோங்க. ஹேபியஸ் கார்பஸ். ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது பிரிங் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொண்டு வந்து நிப்பாட்டு முன்னால அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இந்த படம் பார்த்துருப்பீங்களா, திருஷ்யம், பாபநாசம் தமிழ்ல. ஸோ அந்த படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல ஹேபிஸ் கார்பஸ் சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா கமலஹாசன். ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஸோ அப்ப என்னது அது சொல்றாங்க, முன் வந்து ஆஜர்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை கொண்டு வந்து நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லப்போ இது வந்து சரியாக பொறுத்தவரை. ஸோ டு கமாண்ட் இல்ல. ஸோ கமாண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ கமாண்ட் அப்படின்றது நாங்கள் கட்டளை இடுகிறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கட்டளை நீதி பேராணை. ஓகேவா? அது வந்து மேண்டமஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிரோரி. ஓகேவா? செட்டிரோரினா நெறிமுறை உறுத்தும் நீதிபதி. சோ அது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க தப்பு சொன்னோமா நம்ம? ஓகே, இது சொல்லிட்டோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிரோரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து கரெக்டா இருந்தா அது வந்து டு செர்டிஃபை. ஓகேவா? இது வந்து கரெக்டா பொருந்தி இருக்குது. அடுத்தது மேண்டமஸ். சோ இந்த ரெண்டும் மாறி இருக்குது. ஓகேவா? ஒண்ணும் இல்ல, இந்த ரெண்டு மட்டும் நமக்கு வந்து மாறி இருக்குது. ப்ரொஹிபிஷன் டு ப்ரிவென்ட் கரெக்டா இருக்குது. ஓகேவா? அப்ப 2ம் 4 வந்து சரியா பொருந்தி இருக்குது இது. ஓகேவா? சோ அப்ப நமக்கு வந்து இது ஈஸியானது தான்.
இதுல என்ன ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது. மொத்தம் 5 உண்டு. 4 இருக்கு இல்லையா? சோ 4 நீங்க இங்கேயே பாத்துக்கோங்க. 5வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவோ வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குவோ வாரண்டோ தகுதி விரைவு நீதி பேராண்மை. குவோ வாரண்டோ. ஓகேவா? என்ன சொல்லுவாங்கன்னா, தகுதி விரைவு தகுதி விரைவு அல்லது தகுதி கேட்பு அப்படின்னு வரும். ஓகேவா? தகுதி விரைவுனையும் போட்டுக்கலாம். தகுதி விரைவு நீதி பேராணை. அதாவது எந்த அடிப்படையில, எந்த அதிகாரத்தோட அடிப்படையில நீங்க அந்த போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறது. ஓகேவா? இப்போ 1 ஹாபிஸ் கார்பஸ் 1, மாண்டமஸ் 2, செட்டிராயரி 3, இது 4, இது 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். ஓகேவா? ஆட்கொணர்வு ஒருவரை கொண்டு வந்து நிப்பாட்டுறது, நெறியுறுத்துறது நமக்கு சான்றளித்தல், செயலுறுத்தும் கட்டளையிடல், தடையுறுத்து பேர்ல இருக்குது தடுத்து நிறுத்துதல், கோபம், தகுதி விரைவு நீதி பேராண்மை, தகுதி கேட்கிறது எந்த அதிகாரத்துல இது இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாட்டுடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது. ஆர்டிகல் 13 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஓகே ஒவ்வொரு டாக்டரினையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 13 டாக்டரின் வந்து ஈஸியானது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 13 டாக்டரின் என்ன சொல்றாங்கன்னா, டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எப்படி வந்து அதாவது கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள மற்ற சட்டங்கள் எல்லாமே பின்னாடியே ஒழிஞ்சிக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா எக்லிப்ஸ். ஸோ வந்து ஏ வந்து 3, A3 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து ஆர்டிகல் 31. ஆர்டிகல் 31 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 31 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் எமினன்ட் டொமைன், சொத்தெடுப்பு முறை கோட்பாடு அப்படின்றது. ஸோ இதை நமக்கு வந்து நீக்கிட்டாங்க. இப்ப நீக்கி நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல கிடையாது இல்லையா? நீக்கிட்டு வெளியே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 245 அப்படின்றது, ஆர்டிகல் 245 அப்படின்றது நமக்கு வந்து ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. 246 வந்து டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ், உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஐநா சபையை வந்து ஒரு குழந்தை எத்தனை வயது நிறைவு சேர்ந்தால் அது வந்து குழந்தைன்னு சொல்லலாம் அப்படின்னு ஐநா சபையில வந்து சொல்றாங்கன்னா 18 வயது. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க, கீழ்கண்ட அடிப்படை உரிமைகளை அவற்றோடு பொறுத்துக்க. ரைட் டு ஓட், ரைட் டு யூனியன், ஃபார்ம் யூனியன், ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன், சைல்டு லேபர். ஓகே, ஸோ இதுல வந்து ரைட் டு யூனியன் நமக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ரைட் டு ஃப்ரீடம்ல வரும். ஓகேவா? ஆர்டிகிள் 19 வந்து பேசக்கூடியது. அப்போ பிக்கு வந்து 4. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ரைட் டு ஓட் வந்து பொலிட்டிக்கல் ரைட். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ரைட், இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து கிடையாது. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, இது வந்து பொலிட்டிக்கல் ரைட். அப்ப ஈஸியா முடிஞ்சா அப்ப 3 நாள்லாம் ஒரே ஆப்ஷன் இருக்குது. ஏ போட்டுடலாம். பார்க்கலாம். பாரம்பரியத்தை காக்கும் உரிமை. ஸோ பாரம்பரியத்தை காக்கும் உரிமை நமக்கு வந்து கல்ச்சுரல் ரைட்ல வரும். இது வந்து நமக்கு எங்க வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டில வரும். ஓகேவா? 1 குழந்தை தொழிலாளர். ஸோ ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். ஓகேவா? ஸோ குழந்தை தொழிலாளர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் வரும். இது நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஸோ இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட் தான், இதுவும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2வதுல வரும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆர்டிகிள் என்ன? குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிற்சாலைகள்ல வேலை செய்யாம தடுக்கிறதுக்கான ஆர்டிகிள் என்ன பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 24. ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் 24 அப்போ இந்த வகையில் தான் பொருந்திருக்குது. ஓகேவா? ஸோ ஈஸியா பாத்துக்கலாமா? ஸோ ஆர்டிகிள் 24 இது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆர்டிகிள் 19 இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் வச்சுக்கோங்க, இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஆர்டிகிள் 51A ஒரு பாயிண்ட் வரும். ஓகே, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாரு? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இங்க பார்க்கும்போதே. ஸோ டாக்டர் வந்து அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 32 தான் அது இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாரு சொன்னேன். அப்படிதானே? ஸோ அப்போ ஆர்டிகல் 32 இஸ் த ரைட் ஆன்சர். ஆர்டிகல் 32 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ 28 வந்து பாத்தீங்கன்னா மதம் சம்பந்தமா வரும். ஓகேவா? ரிலீஜியஸ் சம்பந்தமா வரும். இது 30யும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுபான்மையினர் சம்பந்தமா வரும். ஓகே, ஜஸ்ட் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இது வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸஸ் கமிஷன் ஹேஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் அஸ் பெர்மனன்ட் பாடி அண்ட் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து அரசியலமைப்பு சட்டத்திலோட எந்த இது மூலமா நிரந்தரமா வச்சாங்கன்னா ஆர்டிகல் 16 கிளாஸ் 4ல வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே அப்படிதான். தமிழ்நாடு மட்டும் இல்லை, எந்த இதுல பண்ணாலுமே எந்த ஸ்டேட்ல பண்ணாலும் நமக்கு வந்து 16 கிளாஸ் 4க்குள்ள தான் நமக்கு வந்து வரும். ஸோ இதுல வந்து பெரிய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பேக்வேர்ட் பிசி கமிஷன். இதுல வந்து 2 விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் நீங்க வந்து
ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது ஃபர்ஸ்ட் முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஓகேவா? ஸோ யார் தலைமையில போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953ல காக்கா கலேல்கர் அவர் தலைமையில போட்டிருப்பாங்க. ஓகேவா? காக்கா கலேல்கர் அவர் தலைமையில போட்டிருப்பாங்க. ஸோ செகண்ட் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் வந்து யார் தலைமையில போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978ல பிபி மண்டல். ஓகேவா? பிபி மண்டல், மண்டல் கமிஷன் சொல்லுவோம். ஓகேவா? பிபி அதாவது பிந்தாரி பிரசாத் மண்டல் நினைக்கிறேன். ஓகே, பிபி மண்டல். ஸோ மண்டல் கமிஷன் வந்து போட்டிருப்போம். ஓகேவா? இதுல தான் வந்து அவரு பிசிக்கு வந்து அதாவது ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 27% வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆர்டிகல் இதெல்லாம் என்னமே ஆர்டிகல் 16 கிளாஸ் 4ல நம்ம வந்து பேசுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களின் பாதுகாப்பது தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பதிவு. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மைன்றது தனித்துவமிக்க மொழியும் நமக்கு வந்து வரும். ஓகேவா? வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி வரும். ஸோ இது வந்து ஆர்டிகல் 29 கிளாஸ் 1 டைரக்டா கேட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் பின்னாடி வரேன்னு சொன்னேன், அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்புறம் நம்ம படிச்சிடலாம். அப்போ the article of the constitution India related to the right to conserve the people of the distinct language and culture is வந்து article 29. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? மதசார்பற்ற நாடு, இந்தியா வந்து செக்குலர் ஸ்டேட்டா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை பற்றி நமக்கு வந்து ஆர்டிகல் 25ல இருந்து 29(8) வரை பேசுறாங்க. இருக்கட்டும், நமக்கு வந்து பிரியாம்பிள்லயும் பேசுறாங்க. அனைத்து மதத்திற்கும் அரசாங்க வேலை கொடுக்கறதுனாலயா மதசார்பற்ற நாடுன்னு சொல்றோம்? இல்ல. மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? எஸ். அப்போ ஆர்டிகல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஆர்டிகல் 29, 30 வந்து இதெல்லாம் பேசுறாங்க. ஓகேவா? ஸோ பல்வேறு பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் லீவ்ஸ் இன் இந்தியா, பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் வந்து இந்தியாவில் வாழ்றதுனாலேயே அதை வந்து இந்தியா மதசார்பற்ற நாடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அரசு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும், அப்படிதானே? தவறு. மதம் என்பது அரசியல் இருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ வெறுமனே பிரித்து வைத்தா மட்டுமே மதசார்புன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஓகேவா? ஸோ மதம் வந்து பிரிச்சு வச்சாலும் அந்த பெரும்பான்மை சிறுபான்மையினருக்கு தேவையான இதை வந்து நம்ம பண்ணணும், அப்படிதானே? ஸோ பெரும்பான்மையோட ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகாத மாதிரி பார்த்துக்கணும். எல்லா விஷயமும் இருக்குது. அப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். Which article declares that the state shall provide free and compulsory education to all children of the age 6 to 14? 6 முதல் 16 வயசு உள்ள குழந்தை கட்டாய கல்வி கொடுக்கும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21A சொல்லுது, ரைட் டு எஜுகேஷன். இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா வந்ததுன்னு கேட்பாங்க. 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 மூலமா வந்தது. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 முக்கியமானது, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அமெண்ட்மெண்ட்டையும் நமக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ இப்போ வந்து இதுல கொடுத்துருக்க மீதி எல்லாம் பார்த்துருவோமா? ஸோ ஆர்டிகல் 17 என்னங்க? ஆர்டிகல் 17 ரொம்ப ஈஸி, தீண்டாமை ஒழிப்பு. ஓகேவா? ஆர்டிகல் 14 என்பது நமக்கு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி பேசுவாங்க. அதுல வந்து 2 கான்செப்ட் சொல்லுவாங்க, அப்படிதானே? ஒன்று வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. ஓகேவா? ஸோ ஈக்குவாலிட்டியே போட்டுறேன். ஓகேவா? ஜென்ரலா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிட்டன் கான்செப்ட், சட்டத்தின் சமமான பாதுகாப்பு அமெரிக்கா கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21, நம்ம 21A பார்த்தோம். ஸோ கூடவே வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லிபர்ட்டி அண்ட் பர்சனல் லைஃப், அப்படிதானே? ரைட் டு லிபர்ட்டி அண்ட் பர்சனல் லைஃப், அதாவது வாழும் உரிமை, தனி மனித சுதந்திரம், அது குறித்து வரும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டிகல் 30 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசூ தட் ரைட் டு மைனாரிட்டி. 29 வந்துச்சு, 30 வந்துருச்சு, ரொம்ப முக்கியமான 29 30யும். அது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம் தெரியல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதாவது இந்திய அரசியல் சட்டத்தின் 30வது பிரிவு ஆர்டிகல் 30 பற்றி பேசுறாங்க. சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல எதை தொடங்குவதற்கு உரிமை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை தொடங்குறதுக்கு சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 30னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சிறுபான்மை ஞாபகம் வரணும். கூடவே வந்து என்ன ஞாபகம் வரணும்? கல்வி நிறுவனங்கள். ஓகேவா? ஸோ ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஒரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு, மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை பராமரிக்கும் உண்டு சொல்றது நமக்கு வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஸோ ஆர்டிகல் 25 to 28 வரை நமக்கு வந்து பேசுறாங்க. ரைட் டு ஃப்ரீடம் என்னது? ஆர்டிகல் நமக்கு வந்து 19 to ஆர்டிகல் 19 வந்து எக்ஸாக்டா ரைட் டு ஃப்ரீடம் பற்றி பேசியிருப்பாங்க. அதுல ஒரு 6 ரைட் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 19 to 22 வரை நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல தான் வரும். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. ஓகேவா? அதுல நம்ம ஆல்ரெடி 17 பார்த்தோம், தீண்டாமை ஒழிப்பு பார்த்தோம், அப்படிதானே? ஸோ கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட் ஆர்டிகல் 29, 30. ஓகேவா? ஸோ கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட். ஓகே, நெக்ஸ்ட்
who described administrative law as contrary to the rule of law அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது. ஓகேவா? ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற இதே டேம் பண்ணவரே ஏவி டைசி தான். அவரு தான் இந்த நிர்வாக சட்டம் வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கான்செப்டுக்கே எதிரானது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ ஏவி டைசி ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் ரிலேட்டட் டு ஆர்டிகல் 14. என்ன ஆர்டிகல் 14? ஆர்டிகல் 14 எப்படி வந்து என்ன ரிலேட் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தின் முன் சமம் அப்படின்ற கான்செப்டே இதுல இருந்து வந்ததுதான். சட்டத்தின் முன் சமம் அப்படின்ற கான்செப்டே ஃப்ரம் எதுல இருந்து வந்தது? சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற இதுல இருந்து வந்ததுதான். ஸோ ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படின்றதுல இருந்து வந்ததுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கை யார் சொன்னாங்கன்னா, ஜான் கென்னடி அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இதான் டைரக்டா பார்த்து பார்க்கும். ஜான் கென்னடி யாருன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஆளு வரலாற்றுல. கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவுகளோட பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈக்குவாலிட்டி படி சொல்றாங்க. எல்லாமே ஈஸி தான், பெண்கள்ன்ற வாதம் சும்மா தான். உங்களுக்கு ஆர்டிகல் 14 தெரியுமா? அவ்வளவுதான். ஈக்குவாலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஆர்டிகல் 14, 15, 16, 19 வரை வந்துட்டு. ஓகேவா? 17 நம்ம பார்த்துட்டோம். 18 நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? 17 வந்து நமக்கு வந்து தீண்டாமை ஒழிப்பு. 18 வந்து பாத்தீங்கன்னா பட்டங்கள் ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் டைட்டில். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். அப்போ 14, 15, 16, 17, 18, 19 வந்துச்சு. ஸோ 14 வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி. ஸோ 15 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடின்மை. ஓகேவா? ஸோ எந்த ஒரு மதத்தையோ பாலினத்தையோ பிறந்த இடத்தையோ இனத்தையோ ஜாதியையோ வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ற சொல்றது. ஓகே. 16 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, நல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஓகேவா? 1. இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துட்டோம். 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? 2. ஓகே. ஸோ இப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். 18 19 கூடவே சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது, the fundamental rights are enshrined in part 3 of the constitution, article 12 to 15. நம்ம ஃபர்ஸ்ட் இதே தான் சொன்னோம் அப்படிதானே? ஸோ பார்ட் 3ல 12ல இருந்து 35 வரை நமக்கு வந்து என்ன இருக்குது? இந்த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு. கரெக்ட். இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்றோம். இதுவும் கரெக்ட். இதான் வந்து மகா சாசனம். ஏன்னா இதுதான் எல்லாமே. ஸோ அப்ப ரெண்டுமே கரெக்ட். அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகள், அதுவும் ஓகேவா? கட்டுப்பாடுகள் கிடையாது, நியாயமான கட்டுப்பாடுகள். நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஓகேவா? ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஆனா இந்தியாவுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் சண்டை வர மாதிரியான விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதாவது மத கலவரத்தை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசிடக்கூடாது. ஓகேவா? ஸோ தேச விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து அமைதியா ஒரு இடத்துல கூடலாம், அதாவது யூனியன் ஃபார்ம் பண்ணலாம், சங்கம் அமைக்கலாம், கூடலாம். ஆனா ஆயுதங்கள் வச்சுட்டு கூடக்கூடாது. ஓகேவா? அதான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? பேசலாம், ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், அதெல்லாம் நியாயமான இது என்ன? ஓகேவா? ஸோ 4 இடத்துல 4 பேர் கூடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஆயுதங்கள் வச்சு கூடனா அது வந்து பிரச்சனை ஆகும் இல்லையா? அப்ப நியாயமான தடை தானே அது, நியாயமான கட்டுப்பாடுகள் தானே. ஸோ அதான் அதை வந்து பண்றது யாருக்கு உரிமை இருக்குன்னா, பார்லிமெண்ட்டுக்கும் உரிமை இருக்குது. ஓகே. அடுத்தது, ஃபைண்ட் அவுட் ஆட் ஒன் அவுட்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ரிலிஜியன், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், ஆர்டிகிள் 14 to 18, ஆர்டிகிள் 19 to 22, ரைட் டு ரிலிஜியன் ஆர்டிகிள் 25 to 28, ஆர்டிகிள் 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி. இந்த ஆர்டிகிள் 31ல இருந்து தூக்கிட்டாங்க. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிடையாது. மீதி எல்லாமே நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. எது மூலமா? 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். ஏன்னா மீதி எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட். புரிஞ்சுச்சா? ஈஸி தானே? ஸோ அப்போ ஆர்டிகிள் 31யும் அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட் கேன் பி சஸ்பெண்டட்? எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் நினைச்சா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி தவிர எந்த டைம்லையும் பண்ண முடியாது. நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல யார் தான் பண்ண முடியும்? குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவாரு, அவர் தான் பண்ண முடியும். உச்சநீதிமன்றம் பண்ண முடியாது, பிரதம மந்திரினா பண்ண முடியாது, எல்லாரும் நினைச்சா பண்ண முடியாது, பார்லிமெண்ட்ஸா பண்ண முடியாது. யார் தான் பண்ண முடியும்? குடியரசுத் தலைவர். எப்போ குடியரசுத் தலைவர் கையில பவர் வரும்? ஃபுல் பவரும் எமர்ஜென்சி டைம்ல. அப்ப எமர்ஜென்சி டைம்ல தான் நம்ம வந்து பண்ண முடியும்.
அடுத்தது, பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது அப்படின்றாங்க. ஓகேவா? கல்விக்கான உரிமை ஆர்டிகல் 21A. ஓகேவா? 22A என்ற கான்செப்டே கிடையாது. 21A என்னது நமக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன், RTE, ரைட் டு எஜுகேஷன். நமக்கு வந்து 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல வந்து சேர்த்தாங்க. அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாம் சர்வ சிக்ஷா அபியான் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேவா? அனைவருக்கும் கல்வி. ஓகேவா? ஸோ இதை வந்து இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து ஆர்டிகல் 23, 24 நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? ஸோ பார்த்துருப்போம். இருந்தாலும் நான் ஜஸ்ட் வந்து சொல்றேன், என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 21 என்ன? ரைட் டு லிபர்ட்டி, அப்படிதானே? ஸோ ஃப்ரீடம் ஆஃப் லைஃபை பற்றி பேசக்கூடியது. ஆர்டிகல் 21A வந்து நமக்கு வந்து இது எஜுகேஷன். 22 வந்து கைது மற்றும் காவலுக்கு எதிரானது, அப்படிதானே? 23 வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோத ஆள்கடத்தல். ஓகேவா? ஹியூமன் டிராபிகிங், பாண்ட் லேபர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 24 நமக்கு வந்து எதை பேசுதுன்னா குழந்தை தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியில் அமர்த்ததை. ஸோ சைல்டு லேபரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசாதாரணமான சூழல், ரொம்ப தீங்கு தரக்கூடிய வேலைகள்ல அமர்த்தது, அதை பற்றி பேசுறது. ஓகே, இப்படி நான் வச்சுக்கோங்க. அதுல எக்ஸாக்ட் டைம் வந்து நமக்கு இந்த மாதிரி ஞாபகம் நமக்கு வந்து போதுமானது. ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 12 கீழ் அரசு என்ற சொல் வந்து எதெல்லாம் குறிப்பிடுது? ஸோ 12ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என்னெல்லாம் கவர்மெண்ட் அரசு இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல உள்ளுக்குள்ள நீங்க படிக்கும்போது ஸ்டேட் ஷால் பீன், ஓகே, ஸ்டேட் வந்து இதை பண்ணக்கூடாது, ஸ்டேட் வந்து இதை பண்ணக்கூடாது, ஸ்டேட் இதை பண்ணணும், ஸ்டேட் அரசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அரசுனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு 12ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம் கரெக்ட், மாநில அரசு மற்றும் சட்டமன்றம் கரெக்ட், அனைத்து வட்டார அதிகாரிகள் கரெக்ட், இந்திய நிலப்பகுதிகளில் அமைந்துள்ள அல்லது அதன் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து வட்டார மற்றும் இதர குழுக்கள். ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்ததுதான் அரசு அப்படின்னு வரும். ஸோ 1, 2, 3, 4 தனியார் தவிர இந்திய கவர்மெண்டோடைய சார்பா செயல்படுற எல்லாமே வரும். ஓகேவா? எல்ஐசி உட்பட வரும். ஓகேவா? அதான் அரசு. ஸோ ஸ்டேட் வந்து இந்த பாகுபாடுலாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசு அமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் குறித்து கேட்டிருக்காங்க. ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியுமா? முடியாது. உச்ச நீதிமன்றம் நினைத்தால் உரிமைகளை இடைநிறுத்தம் பண்ண முடியுமா? இப்பதான் பார்த்தோம், பார்லிமெண்ட்டுக்கு கூட அந்த பவர் கிடையாது. யாருக்கு தான் இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல தான் இருக்குது. அப்போ இதுவும் வந்து முடியாது. ஓகேவா? ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. கரெக்ட். நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான். ஓகேவா? ஸோ கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஓகேவா? நீதி புனராய்வு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூடைய பேசிக்கே வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை வச்சுதான் பண்றது. ஓகேவா? ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3, 4 மட்டும் தான் கரெக்ட். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? எஸ். அடுத்தது, ரிட் பேராணைகளை அதன் பொருளுடன் சரியாக பொறுத்துக்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம கேட்ட அதே கொஸ்டின் திருப்பி கேட்டிருக்காங்க. என்ன, குவாவாரண்டோ மட்டும் இல்ல, மறுபடியும் இங்கேயும் குவாவாரண்டோ இல்ல. ஓகேவா? ஹேபியஸ் கார்பஸ் என்னது? கொண்டாந்து நிப்பாட்டு அப்படின்றது 4. அதென்ன? உடலை கொண்டு வருதல். மேண்டமஸ் அப்படின்றது கட்டளை, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. ஆணையிடல், டு கமாண்ட். ஓகே, ஸோ இதை பண்ணுன்னு சொல்லி கட்டளை போடுறது. ஓகே, ஆட்கொணர்வுன்றது ஆளை கொண்டு வா அப்படின்றது. நெறியுரை, ஸோ செட்டிரோரி அப்படின்னு செர்டிஃபை, சான்றளித்தல். ஓகேவா? ஸோ செட்டிரோரி செர்டிஃபை, இங்கிலீஷ்ல கூட நான் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ப்ரொஹிபிஷன் அப்படின்னா நிப்பாட்டு அப்படின்றது. நீ ஒன்றும் பண்ண வேணா, நிப்பாட்டு, நீ பண்றதா போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி விட்டுறது. ஓகேவா? ஸோ 3, 4, 2, 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மீன்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டு ஹாவ் த பாடி ஆஃப் அப்படின்னா நமக்கு வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஓகேவா? ஸோ வி கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாங்கள் வந்து அதுதான் வந்து மேண்டமஸ் அப்படிதானே? சரி, மேண்டமஸ் அதாவது கட்டளை இடுகிறோம் அப்படின்றது. இது வந்து செட்டிரோரி. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்பிட்னா தடுத்து, ப்ரொஹிபிஷன். கரெக்டா? ஓகேவா? ஸோ தான் கேட்குறாங்க. கோவரண்டோ மட்டும் மிஸ் ஆகிட்டு இருக்குது. கோவரண்டோ நான் வச்சுக்கோங்க, எந்த தகுதியின் அடிப்படையில் நீ வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. ஒருத்தர் வந்து இப்போ அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்துருக்காருன்னா நீ எந்த தகுதியில் இருக்க? ஓகே, நான் மெரிட் எழுதி நான் எக்ஸாம் எழுதி உள்ள வந்தேன் அப்படின்னா ஓகே. இல்லை வேற எப்படியோ உள்ள வந்தேன்னா அவனுக்கு பிடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ அதான் வந்து, இல்லைன்னா ஒருத்தர் வந்து ஒரு ரூல் வந்து போடுறாரு. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு ரூல் போடுறாரு அப்படின்னா எந்த தகுதியில நீ போடுற, உனக்கு இந்த ரூல் இருக்கா? ஆமா, நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எனக்கு இந்த இதெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இதெல்லாம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது, அந்த பிரிவை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லுது. ஸோ பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வந்து வரையறுக்கல, ஓபிசி என்னன்னு சொல்லல, ஆனா அந்த ஒரு ஆர்டிக்கல்ல சொல்றாங்க என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 16,
4. நம்ம அந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பின்னாடி பார்த்துக்கோங்க. அதில் நான் சொன்னேன் 2 கமிஷன், காக்கா கலேல்கர் 53ல, அப்புறம் பிபி மண்டல் கமிஷன் 2வது பிசி கமிஷன். ஓகேவா? ஸோ 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் 27% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஓகே, ஸோ 2ம் நமக்கு வந்து முக்கியமானது. அடுத்த கொஸ்டின், The Commission for Scheduled Caste and Scheduled Tribes has been renamed as National Commission for Scheduled Caste and Scheduled Tribes in the year. ஓகேவா? எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டதுன்னா 1987. ஸோ நம்ம பார்க்கறது எல்லாமே ஆர்டிகல் 16 சார்ந்து வரக்கூடியது. அதனாலதான் இந்த டாபிக் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். 1987 தான் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்தை வந்து பட்டியல் மற்றும் அது என்னன்னா கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்னு இருக்கும். அதை வந்து ரீநேம்ட் அஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேற ஒன்றும் இல்லை, தேசிய ஆணையமாக மாத்திருப்பாங்க. அவ்வளவுதான். இல்ல தேசிய ஆணையமாக மாத்துறது எப்போ 87 வந்து மாத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளானது நான் வச்சுக்கோங்க. ஓகே, பிசி கமிஷன், எஸ்சி எஸ்டி கமிஷன் எல்லாத்தையும் நான் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு வழியா கேட்டாங்க அப்படிதானே. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 21A பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க, 86th amendment of the constitution led to the inclusion of new dash that made free and compulsory education to all children of 16 to 14 years of age. அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறையை சேர்க்க வழிவகுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 1 அப்படிதானே. ஸோ யோசிக்காம போட்டுடலாம் நம்ம. அப்போ 1னா ஏ மட்டும்தான் ஆன்சர். 22B 23C நமக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட், which of the following is not the reason for provision for reservation for SCs and STs? பின்வரும் ஜாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடை வழங்குவதற்கு எது வந்து காரணம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எது வந்து காரணமா இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் காரணம்னு பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் காரணம். ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து ஒரு காரணமா? எல்லாத்தையும் சமமா ட்ரீட் பண்ணணும் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஆமா. ஓகே, ஸோ ரைட் டு டிக்னிட்டி, மாண்பிற்கான உரிமை, அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? சுதந்திரத்துக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் கொடுக்கல, அப்படிதானே. அப்போ இதான் வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சுதந்திரத்துக்கும் ரிசர்வேஷன் சம்பந்தம் இல்லை, அப்படிதானே. ஸோ அப்போ வந்து வாழ்வாதாரத்துக்காக எஸ் கரெக்ட், வாழ்வாதாரத்துக்காக ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஸோ அது மூலமா அவனுக்கு வந்து கொஞ்சம் மேலே வருவான். ஸோ அந்த விஷயங்களுக்காக இருக்கு, அப்படிதானே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு காரணத்துக்காக அல்ல அப்படின்ற. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும், ஓபிசி கூட பொருந்தும். ஓகேவா? ஸோ ரிசர்வேஷன் வந்து இப்போ தவறான ஒரு கருத்து இருக்கல, எஸ்சி எஸ்டி மட்டும் தான் சொல்லி எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் இருக்கு, அப்படிதானே. நெக்ஸ்ட், ஆர்டிகல் 15, 16, 26, 29 கொடுத்தாங்க. ஓகேவா? 15, 16 ஆல்ரெடி பார்த்துட்டோம். 26 வந்து மதம் சார்ந்ததுன்னு பார்த்தோம். 25 to 28 பார்த்தோம். நான் பர்டிகுலரா பார்க்கல, இங்க பார்த்துருவோம். 29 1 பார்த்தோம், 2 பார்த்தோம். அடுத்து 29 1 பார்த்தோம், 30 பார்த்தோம், 29 30 சேர்த்தே பார்த்தோம். இப்போ 29 2 பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 15, ஸோ எல்லா ஆர்டிகளும் வந்துடும். ஓகேவா? நீங்க எதுவுமே மிஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து 12 to 32 வரை கண்டிப்பா படிச்சிடணும். ஓகேவா? 31 நீக்கினது சேர்த்தே படிச்சிடணும். ஆர்டிகல் 15 என்னது? டிஸ்கிரிமினேஷன், அப்படிதானே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே இருக்குது 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16 வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படிதானே. ஸோ டிஸ்கிரிமினேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு ஒரு டவுட்னு நான் வச்சுக்கோங்க. POUB சைலண்ட் T. ஸோ டிஸ்கிரிமினேஷன் வந்து 15, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 16, அன்டச்சபிலிட்டி 17, பி வந்து கிடையாது, டைட்டில்ஸ் வந்து 18. ஓகேவா? ஸோ டவுட்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இதான் எல்லாரும் ஞாபகத்துக்கு ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கும்னு நான் நம்புறேன். 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம், கரெக்ட். ஸோ எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்குங்க. ஸோ 3. 29 2 வந்து அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. ஸோ இது வந்து சிறுபான்மையினருக்காக. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்துச்சு, எல்லாமே ஸ்ட்ரைட்டா இது 1 2 3 4 இஸ் ரைட் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆர்டிகல் 14 பார்த்துட்டோமா, 15 பார்த்துட்டோம், 16 17 18 19 பார்த்துட்டோம், 20யும் பார்த்துட்டோம், 21 பார்த்துட்டோம், அப்படிதானே. 21A பார்த்துட்டோம், 22 பார்த்துட்டோம், 23 24 பார்த்துட்டோம், 25 to 28 பார்த்துட்டோம், 29 30 பார்த்துட்டோம், 31 வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அதையும் பார்த்தோம் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாட்டு. அப்புறம் 32வையும் பார்த்துட்டோம். எல்லா ஆர்டிகளும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சாச்சு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் டு ஃபோர்பிடன் டு இம்பார்ட் ரிலிஜியன் எஜுகேஷன் இன் எனி ஸ்டேட் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் நிதி உதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை, ஓகேவா, யோசிக்காம அடிச்சிருங்க. ஓகேவா? நமக்கு வந்து இப்போ 25 26 27 28 கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். ஓகேவா? சமய கல்வியை அப்படின்றது 28 தான். ஓகேவா? ஸோ ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு வந்து எதுல இருந்து? ஸோ ரொம்ப முக்கியமானது,
ஈக்குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா மத சமத்துவ பிரிவு வந்து எதுல வந்து வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா வந்து இந்திய அரசியலமைப்பு படி மத சமத்துவம், ஓகேவா? ஸோ டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது, எல்லாத்துலயும் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15. நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா 25 தானே வரும், 26 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 25, 26 சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதனோட, இது வந்து ரிலீஜியஸ். 25 டு 28 வந்து ரிலீஜியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ரிலீஜியஸ் சார்ந்த அஃபேர்ஸ்ல ஃப்ரீடம் கொடுக்கறது. இதுல 25 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தனி மனிதனை சார்ந்தது, அதாவது தனி மனிதன் சார்ந்தது அப்படின்றது. அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, என்னுடைய மனசாட்சிப்படி நடக்க, கருத்துக்களை வெளியிட, என்னுடைய மதம் சார்ந்த கருத்துக்கள் வெளியிட, எனக்கு பிடிச்சது மாதிரி என் மனசாட்சிப்படி நடக்க, ஓகேவா? மனசாட்சிப்படி நடக்க, ஓகேவா? அப்புறம் வந்து மத சடங்குகள் செய்திட, ஓகேவா? ஸோ எனக்கு பிடிச்சது மாதிரி நான் முட்டிக்கால் போட்டு ப்ரேயர் பண்ணணுமா, முட்டிக்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுவேன், ஓகேவா? நான் வந்து தேங்காய் உடைச்சி பண்ணணுமா, அங்க பிரவேசம் பண்ணணுமா, அது வந்து எனக்கு என்னுடைய விருப்பம். அதுக்கெல்லாம் நமக்கு சுதந்திரம் இருக்குது. 27 வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்காக, ஒரு குறிப்பிட்ட மதத்தின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு டாக்ஸையும் வந்து கவர்மெண்ட் பண்ணக்கூடாது. வளர்ச்சிக்காக டாக்ஸ் வந்து விதிக்கக்கூடாது. ஓகே, 26ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு, இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, ஓகேவா? ஒரு நிறுவனத்துக்கு, நிறைய பேர் சேர்ந்து பண்றதுக்கு, நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட இதுவும் வந்து கிட்டத்தட்ட சேமா தான். இது வந்து ஒரு குரூப், ஒரு சமய ஆதிக்க நிறுவனத்துக்கு வந்து பண்றது. ஸோ அதாவது ஒத்த ஐடியாலஜியை கொண்ட, இப்போ வந்து ஒருத்தர் வந்து கிருஷ்ணா இருக்கார் அப்படின்னா அவரு மட்டும் பண்றது 25. 26ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து அதே ஒத்த ஐடியாவை கொண்ட ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு சங்கம், ஒரு இன்ஸ்டியூட், ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள பற்றி சொல்றது. ஓகேவா? ஸோ 25 to 28 நமக்கு வந்து கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ கீழ் வரும் என்ன சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது? ரொம்ப ரொம்ப ஈஸி. 86வது சட்ட திருத்தம். 2002 சேர்த்தே ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைவருக்கும் கல்வியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 21A ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், கீழ்காண்பத்தில் எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பட்டங்கள் ஒழிப்பு நமக்கு வந்து சரியான இணை. அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டி முறைகள் வந்து மேலானவை அப்படின்னு சொல்றது வந்து இது தவறானது. ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்ட், நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து அந்த ஷார்ட்கட் இருக்கு இல்லையா? ஸோ இதை சேர்த்து வச்சுக்கோங்க. லா கிளியர்ஸ் ஆல் டவுட்ஸ். ஓகேவா? ஸோ லா வந்து பார்த்தீங்கன்னா 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இது வந்து 15, சொன்னேன் தானே? 16, 17 அன்டச்சபிலிட்டி, பி கிடையாது. 18 டைட்டில்ஸ், டிஸ்கிரிமினேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, அன்டச்சபிலிட்டி, இதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்து தவறானது. ஸோ அப்போ எது மட்டும் தவறான இணை? பி மட்டும் தவறான இணை. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார்? ஏவி டைசி. ஆல்ரெடி பார்த்தோம், கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது. இதுதான் இங்க மேட்டர். இந்த மாதிரியான கொஸ்டினை வந்து அப்பப்ப கேட்டு வைப்பாங்க, பாத்துக்கணும். ஓகேவா? பிரிவென்ஷன் டிடெக்ஷன் ஆக்ட், தடுப்பு காவல் சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1950 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து 1980 கொண்டு வந்திருப்பாங்க. பெட்டா பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், தீவிரவாத தடுப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா நமக்கு வந்து 2002 கொண்டு வந்திருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், ஓகேவா? ஸோ அது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1971 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏ இஸ் ரைட் ஆப்ஷன். இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எப்பயாவது ஒரு கொஸ்டின் கேட்டு விட்டுருவாங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எதில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல வந்து சேர்த்திருக்காங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட், இது வந்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது வந்து சிட்டிசன்ஷிப், இது என்னது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொன்னது, அதனால தான் கேட்கிறேன். ஓகே, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஃபைன். ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய உலகங்களை பற்றி பேசுது. ஓகேவா? பின்தங்கிய மக்களின் அடிப்படையான பணிகளை பற்றி பேசுவது இல்லை. இலவச மற்றும் கட்டாய கல்வி என்னங்க? 21A அப்படித்தானே? ஸோ இல்ல. பட்டியலினம் மலைவாழ் மக்கள் வலுக்குறைந்த மன்றங்களின் உணவுகள் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஏ இஸ் ரைட் ஆன்சர். பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம், இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகே, இது வந்து ஆர்டிகல் 15 வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. ஆனா பெண்கள், குழந்தைகள், அதே மாதிரி சமூகத்தில் பின்தங்கியவர்கள், கல்வி ரீதியாக பின்தங்கி அவங்க மேம்பாடுக்காக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரத்தில் கொத்தடிமை ஒழிப்பு முறை திட்டத்தில் எவை உண்மையானவை கேட்கிறாங்க. கொத்தடிமைகளாக வைக்கப்பட்ட நபர்களை விடுவிக்கப்பட்டு மானியமாக 20,000 நிதி உதவி வழங்கி, ரொம்ப முக்கியம். ஓகேவா? அவங்க மறுவாழ்வுக்காக 20,000 ரூபாய் உதவி வழங்கி அவங்க இது பண்ணுவாங்க. கரெக்ட். அவர்களுக்கு வீட்டு மனை, பட்டா, குடிநீர் வசதி, வங்கி கடன் அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பி மட்டும் தான் ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க படிக்காம போனா கூட இந்த 2 ஆப்ஷன் ரீட் பண்ணாலே எது கரெக்டாக எது தப்புன்னு தெரிஞ்சிடும். அப்படிதானே?
ஆனா இது 20,000 தெரியணும்னா படிக்கணும். ஒருவேளை 30,000 இருந்தா அப்படித்தானே. ஸோ அப்போ இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரிஸ் படிச்சுதான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் லா தமிழ்ல வசூலாமா. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது. அப்சல்யூட்லி கரெக்ட். சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை ஏற்றுவது இல்ல, எல்லா குழுக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை ஏற்றுவது. இன்க்ளூடிங் குடியரசுத் தலைவர் வந்து சாமானியன் வரை ஒரே சட்டத்தை ஏற்றுவதா சட்டத்தின் ஆட்சி. சட்டம் தான் மெயின். அங்க குடியரசுத் தலைவருக்கு ஒண்ணு, சட்டத்துல என்ன இருக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும். எஸ், கரெக்ட். நான் சொன்னேன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்த கான்செப்ட் சட்டத்தின் ஆட்சியிலிருந்து வந்ததுதான். ஏவிடைசியோட கோட்பாடு வந்ததுதான் சொல்லி ஆல்ரெடி சொன்னேன், பாத்துக்கோங்க. சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதா இல்ல, சட்டத்தை முன்வைத்து செயல்படுவது. ஓகே, அப்போ 1, 3 மட்டும் கரெக்ட். ஓகேவா? 1, 3 இல்லையா? பி பி எஸ் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒருவரது உயிரோ உடல்சா உரிமையோ சட்டம் விதித்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இங்ஙனம் கூறும் இந்திய அரசியலமைப்பு 21. அதான் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட உயிர் எடுக்கிறதுக்கு அவருக்கே வந்து கிடையாது. ஓகேவா? அதாவது சட்டத்துல என்ன இருக்கு, இப்போ வந்து இந்த தப்பு பண்ணா இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை செய்வாரு, என்னது மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா மட்டும்தான் எடுக்க முடியும். என்னோட உயிரை நானே எடுக்க உரிமை கிடையாது. அதனாலதான் சூசைட் பண்ணா போலீஸ் வருவாங்க, கேஸ் ஃபைல் ஆகும், அப்படிதானே. ஸோ அதான் வந்து ஆர்டிகல் 21 வந்து சொல்லுது. ஸோ ரைட் டு லிபர்ட்டி நான் பார்த்தோம். ஸோ 20 என்ன, 22 என்ன, 23 என்ன ஞாபகப்படுத்திக்கோங்க, நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்தது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அப்போ பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 12 இருந்து 32 வரை படிச்சா போதும். அதுக்கு 34, 33, 34, 35 எல்லாம் கேட்டது இல்லை. அதே வேணா லைட்டா பாத்துக்கோங்க. 32 வரை இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. படிச்சாலே போதுமானது. அதை தாண்டி நமக்கு வந்து வந்த ஒரே கொஸ்டின் இது மட்டும் தான். இதை மட்டும் நீங்க வந்து இடையில படிச்சுக்கோங்க. இதுவும் நம்ம புக்ல இருக்குது. இதையும் ஒரு மக்கள் படிச்சு விட்டீங்கன்னா எந்த கொஸ்டினுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அவ்வளவுதானே. ஸோ ரொம்ப ஈஸியானதா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோலாம் சந்திக்கிறேன்.